ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ஹெர்பல்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு உங்களுக்கு காட்ட வேணாமா? அதுக்காக தாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு நேர்லேயே வந்திருக்கோம். இது எங்கன்னா என்னோட பாட்டி கொடுத்தாங்க. எங்கள் பெரியம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ பல்க் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லி இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நானுமே ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தாங்க வரேன். ஒரு 10 வருஷமே ஆகிட்டு இருக்கும் நான் வந்து. எனக்குமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. என் தங்கச்சிலாம் வந்ததே இல்லை. அவளுக்குலாம் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா பெரியம்மாலாம் பிறந்து வளர்ந்த ஊருங்க. நான் சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே மாறிடுச்சுங்க. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா கொமத்தம்பட்டின்னு சொல்லுவாங்க. வத்தல்மலை தெரியுங்களா? தருமபுரியில் ஒரு ஃபேமஸான ஏரியான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே வருது வத்தல்மலை. அந்த ஊருக்கு போகிற வழியில் இந்த ஊர் இருக்குது. வத்தல்மலை அடிவாரம்னு சொல்லலாம், அங்கே இருக்குங்க. அதில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்கு அடிவாரத்தில் இருக்குங்க. இங்கேயும் நிறைய லேண்டு, நிறைய பேர் புதுசாக வந்து குடிசை போட்டு புதுசாக கிணறு வெட்டி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பூந்தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியே காட்டை ஒட்டி போயிட்டுருக்கு விவசாயம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் லேண்டு, கொஞ்சம் காடு, அந்த மாதிரியான ஒரு பகுதியாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் நடந்து வந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆறுங்க. ஆற்றுக்குள்ளே தான் நடந்தோம், தண்ணி இப்போ இல்லை. அதுக்கு சைட்லலாம் நிறைய மரம், செடி, கொடி, முள்ளு மரங்க நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இங்கே எங்கள் பெரியம்மா கிட்ட ரெகுலராக கரும்புலா இலை மட்டும் தான் கேட்டு வாங்கிட்டுருப்போம். ஃபோன்லேயே அங்கே இருக்கான்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வேணுன்றப்ப இப்போ அதை வந்துட்டு பறித்து கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ நேரில் வந்து பார்த்த அப்புறம் தாங்க தெரியுது நிறைய தேவையான செடிகளே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, ஆவாரம் பூ எவ்வளோ சூப்பராக அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சுங்க. நிறைய இந்த இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா ஆவாரம் பூ இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கரும்புலா இலைக்காக தான் நாங்கள் மெயினாக வந்தது. அது கொஞ்சம் பெரியம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பழமும் எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிதுங்க, அதுவுமே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கங்கே நிறைய வெப்பாலை மரங்கள் இருந்துச்சு, கருந்துளசி இருந்துச்சு. காட்டுக்குள்ளே கருந்துளசி இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய இடம் வந்துட்டு சும்மா விட்டுருக்காங்க, சொந்த இடமே விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதுலலாம் தோட்டம் மாதிரி இருக்குது. ஆவாரம்பூ செடிகள் வந்துட்டு ஏதோ தோட்டம் விரைச்சி விட்ட மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தவங்க. ஒரு குட்டி டூர் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு ஹாஃப் டே டூர் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபைனலி எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி டூர் போக உங்களுக்கும் ஆசையாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் போயிட்டு வாங்க எங்கேயாச்சும் வில்லேஜ் சைடு. அப்புறம் என்னங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.